அனைவருக்கும் வணக்கங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அன்பும் இரக்கமும் அதிகமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள அதிக கருணை காட்டக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. உண்மை மற்றும் நேர்மைக்கு பேர் போனவர்களாக இருப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்மையும் தூய்மையும் நிறைந்த நல்லவர்களாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. நண்பர்களுக்கும் சரி உறவினருக்கும் சரி எப்போதுமே உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருப்பீங்க. புத்தி கூர்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அது வந்துட்டு திறமையாகவும் வித்தியாசமாகவும் செய்யக்கூடிய வித்தியாச குணம் படைத்தவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய பலவீனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்லவர்கள் என்று எளிதில் நம்பி ஏமாந்து விடக்கூடிய ஒரு இரக்க குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. சாதுரியமாக காரியங்களை சாதிப்பதை விட அதிக நல்லவர்களாகவே இருக்க பார்ப்பீங்க. இப்படி நல்ல குணம் படைத்த உங்களுக்கு இந்த பிறந்திருக்க ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய நற்பலன்கள்லாம் நடக்க போகுதுங்க. நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் அனைத்துமே நடைபெற போகுது. நீங்கள் இந்த விஷயம் நம்ம என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்களா, அந்த விஷயம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்குங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக நல்ல மாதமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன, நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்துக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்ப சுமை பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய போகுதுன்னு கூட சொல்லலாங்க. செலவுகள் மற்றும் விரயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடி வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பார்த்த காரியங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடந்தாலுமே அது உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் வரும். அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்துலையும் கோபப்பட வேண்டாம். நடக்கிறதுலாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. இந்த பராபவ வருடம் ஆடி மாத கிரக நிலையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஜென்ம சனியோட ஆதிக்கமும் நடைபெற்றுட்ருக்கு. குடும்ப சுமை பார்த்திங்கன்னா இதனால் கொஞ்சம் கூடும். அப்படிங்கிறதுனால விரயங்களும் அதிகரிக்குங்க. கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க நீங்கள் முயற்சி படுவீங்க. வாழ்க்கைக்கு தேவையான கடைசி நேரத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயமாகவே அமையப்போகுதுங்க. உடைய வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அதிகரிக்காமல் இருக்க நீங்கள் அப்பப்போது தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களுடைய குல தெய்வத்தை மறக்காமல் வேண்டிக்கோங்க. எந்த ஒரு நீங்கள் செயலை பண்ணும்போது உங்களுடைய குலதெய்வத்தை மறந்துடாமல் அவங்கள வணங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்குங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குலதெய்வத்தை பேரை கமெண்ட் பண்ணிக்கோங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களோட உடன்பிறப்புகள் மூலம் ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். மாதத்தோட பிற்பகுதியில் சுக்கிரன் நீச்சம் பெறறதுனால எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் நிறைவேற போகுதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட தமிழ் மாதத்தில் முக்கியமானது ஆடி மாதம்னு கூட சொல்லலாங்க. ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கு பின்னாலும் ஒரு அறிவியல் இருக்குன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உங்களுடைய கன்னி வீட்டில் பயணிக்க போகிறாருங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வீட்டில் இருக்க போகிறாரு. புதன் பகவான் வக்கிரமாக இருக்க போகிறாருங்க. ராகு கேதுவோட தாக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளிட்ட நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய நாட்களில் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அது எந்தெந்த விஷயம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா தான் புரியும். அதெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கும் கூட போகுதுன்னு கூட சொல்லலாம். தொழிலில் அற்புதமான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க. வேலை ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூட போகுதுன்னு கூட சொல்லலாம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். உத்தியோகம் தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகளை சந்தித்து வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. சிவன் வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய பாதிப்புலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க.
இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா 4 விதமான விஷயங்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம் நிறைய கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. கூடுதல் வருமானத்தை பெருக்கிக் கொள்றதும் கடின உழைப்பால் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ராசிநாதனும் 3ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல அமைஞ்சு இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே வீடு சார்ந்து இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே சுகம் சார்ந்து இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. வண்டி, வாகனம் இது மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி மகிழ போகிறீங்க. வீட்டை மாற்றுவது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அம்மாவோட உடல்நிலை குறித்து சிந்தனை, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த விஷயத்திலையும் அதிக சிந்தனை வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினச்ச காரியம் அனைத்துமே நடக்க போகுதுங்க. தொட்ட காரியம் தொடங்க போகுதுன்னு கூட சொல்லலாம். முயற்சிகள் அனைத்தும் படிக்க போகிற காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. தொட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. நிறைய பயணம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாங்க. நிறைய இடம் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் இது மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். பெண் தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பெண்களோட ஆதரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. நல்ல காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம். பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமாக பெண் குழந்தைகளுக்கு இருக்க போகுது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கிரமாகி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவங்களுடைய துணையுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மனம் தடுமாறுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயுடன் பேசும் வார்த்தையில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சகோதரர்களிடம் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. கடன் வம்பு வழக்குகளில் சிக்கி கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வரவு கொஞ்சம் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 6வது வீட்டில் கேது இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. செவ்வாய் புதன் வீட்டுக்கு வரும்போது வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். பண வரவு நன்றாகவே இருக்க போகுது. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதம் ஆடி மாதத்தில் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினாலும் கவனமோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. 20லேருந்து 40 வயசுக்கு இருப்பவங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவரிடம் ஈர்ப்பு, ஆன்லைன் பண மோசடி இது மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேறு வேலை கிடைத்தால் மட்டும் வேலையை விட வேணும், இல்லைன்னா வேலையை விட்டுறாதீங்க. 40லேருந்து 60 வயதுக்கு மேலே இருப்பவங்க அனைத்து விஷயங்களுமே கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இழப்பு, ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதனால் உடல் சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக யோசிக்காமல் செயலில் கவனமும் நிதானமும் கடைபிடித்தாலே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் அவர் கொடுக்கக்கூடியதாக இருக்கார். பிள்ளையார்பட்டி விநாயகரோட படத்திற்கு தினந்தோறும் காலையில் ஒரு முறை அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிக சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கார். வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படைப்பாற்றல், காதல் மற்றும் சுய வெளிப்பாடு இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுடைய திறமைகளுக்கு பாராட்டு, புதிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்குகள், அன்புக்கு உரியவர்கள் மற்றும் மகிழ்ச்சியை தரக்கூடிய செயல்பாடுகளில் நீங்கள் நேரத்தை செலவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் கிரகத்தோட நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவால் சஞ்சரிக்க இருக்காருங்க. எனவே ஆரோக்கியத்தில் கவனமும் தொழில் விழிப்புணர்ச்சியும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவை. 7.5 சனியோட ஆதிக்கத்தில் விரைய சனி நடைபெறதுனால வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இரவும் பகலும் உழைத்து எதுவும் மிச்சமில்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா?
அது மாதிரி சூழல் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இருக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்களோட ஆதரவு கொஞ்சம் உங்களுக்கு குறைய போகிற மாதிரி இருக்குது. சனி எத்தனாவது சுற்றுலா இருக்காரு அப்படின்னு ஜோதிடத்தின்படி கணிச்சு அவர் வந்துட்டு உங்களுக்கு நன்மை அளிக்க போகிறாரா தீமை அளிக்க போகிறாரா அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும்னு கூட சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மீனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்க போகுது, அவங்க இந்த மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.